ஆண்டவரே கிறிஸ்துவை பாவனை படுத்துவதை 19வது பாவனை எவ்வளவாக கர்த்தரே வந்து தெய்வீக இவைகளுக்கு கருதி இருக்கிறார்கள். இந்த ஆராதனைக்கு யாரும் ஆண்டவரே நாமத்தை போற்றுவோம் வாழ்த்துவோம். எல்லா நிலைகளையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லவருடைய கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அனுப்புவதும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியை தேவதால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தப்படுத்தியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனங்களையும் குறித்து நல்ல ஆளுநர் தொகுப்பு கல்வியை கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. நாம் இப்போது கடவுளுடைய மகாபுஸ்தகத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் ரதங்களையும் புத்தகம் என்று கூறுகின்றோம். உத்தம மனசாரத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவர்களுக்கு கேட்டு சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் அமைதியாக நம்மை நாமே சோதனையை அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முன்பிடித்தோடு உண்மையாக விசுவாசத்தில் பிறரிடத்தில் அன்பும் சிந்தியுமாகும். இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாகப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்தமானத்தில் நடக்கவும் என்று தீர்மானித்த நீங்கள் நமது ஆளுநர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள வாகனத்தில் மறுபடியும் பாவங்களை மனத்தன்மையாய் அளிக்கிறீர்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரப்பிலாகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழுக்கு உண்மையை உணர்ந்து யாருக்கும் அதனுடைய எண்ணத்திற்கு அருள்வாக்கி வல்லமைக்கு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் நாம் என்று வாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக தருவேன். பாவங்களை ரசிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையில் எல்லா ஆண்களுக்கும் பார்த்தனாலும் ஒருவர் பாவம் செய்வதால் நீங்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதர்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருமணத்தை அப்படி நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாலத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழருக்கு வந்தவர்கள் தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்க யாவருக்கும் பாவமணியை அல்ல செய்வோம் என்று இருந்த இறப்பமை வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்று உங்களுக்கு எழுதி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாகி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவன்களில் சேர்ப்பாராக. இந்த ஆராதனையோடு உங்களுடைய மன்னர்கள் எங்களுடைய இருப்பதாக இந்த ஆராதனையை உங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்த நல்ல சோழர்களுக்காக நன்றி சொல்லிக்கொள்வோம். விரைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் மன்னர்களோடு பேச சொல்கிறேன். நீர் எங்களுக்கு பேசி புதிய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் நம்பி நாங்கள்
ஆமே அமர்ந்தவனமாக நாளுடைய திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் வாசிக்கிறேன். இன்றைய மனமகிழ்ச்சியான நாளை பாடல்களை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்வது முதலாம் பாடம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 19 வரை. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 19 வரை. யூதா கோத்திரத்தார்களும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் சாதிகளும் அவர்கள் மாணவரும் முதல் கர்த்தருக்கு முன்பாக இருந்தார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருந்த மத்தானியாவின் குமாரனாகிய ஏலியாவின் மகனான வேலையாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியாவில் என்னும் ஆசாரியன் புத்திரன் ஒருவனான தேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினார். அவர் சொன்னார், சகரியா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான குற்றத்திற்கு பயப்படாமல் கலங்காமல் எங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுகம் உங்களுடைய வேறுடைய நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போகலாம். இதோ அவர்கள் சிசியரும் மேற்கொள்ளையாக இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை எப்படி வராமல் இருக்கிறீர்கள்? பல காப்பியின் அடையாளத்திலே கண்டு செல்கிறீர்கள். இந்த யுகத்தை வருகிறவர்கள் நீங்கள் யூதா மற்றும் எருசலேம் நாட்டிலே நீங்கள் தரிசித்து நடந்து உங்களுக்கு செய்கிற ரட்சகரை பாருங்கள். பயப்படாமல் கலங்காமல் நானும் அவர்களுக்கு எதிராக புறப்படுவது கர்த்தர் உங்களோடே கூட இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிட்டு முகமூடினார். யூதா கோத்திரத்தார் எருசலேமின் குடிகள் கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக தாங்கள் இருந்தார்கள். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்திற்கு உறவரும் சாந்தியவானும் வேதாகமத்தில் வல்லமுமான அப்பொல்லோனிய பேர் கொண்டவர்கள் எபேசு பட்டணத்துக்கு வந்தார். அவன் கர்த்தருடைய மாற்றத்துக்கு உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாக இருந்து ஆவியை அழுகிறவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமான ஓரமும் அறிந்திருந்தான். அவன் நிர்வாகத்தை தைரியமாக பேச தொடங்கியபோது ஆக்கிலாவும் கிறிஸ்துவிலாரும் அவன் தேசத்தில் கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மாற்றத்தை அதிக திட்டமாக அவருக்கு விரும்பி காண்கிறார்கள். பின்பு அவர்கள் மகாய நாட்டிற்கு போக வேண்டும் என்று தேவை சீசர்கள் அவளை ஏற்றுக்கொள்வதை சகோதரர் அவர்களுக்கு எதிர்த்தார்கள். அவர் அங்கே வந்ததற்கு வெளியரங்கமாக புத்தகங்களிலே பலமாய் கலக்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு கிறிஸ்தாந்த நடத்துவதையால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தாலும் என்பதை வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் நிலைப்பாடு வாசகமாக தேவனுடைய மயங்கினார்கள். பாவனை பாடுவதற்கு 124ஆம் பாவனை ரட்சா பெருமானை பாடும் புதிய பாதம் என்கிற பாடலை Amen.
வார்த்தைகள் மகிழ்வுக்கும் ஆசனங்களில் நமக்கு ஒன்பதாக அவர்கள் சொல்லுவார். வேத வாக்கியங்களை கொண்டு விஸ்தாரப்படுத்தியபடியால்
the students from the following offerings to the University of which qualified spiritual and professional Jesus, Acts 18:28. Jesus ultimate influence the students and they for he powerfully refuted the Jews in public, showing by the scriptures that the Messiah is Jesus. Acts 18:28. Jesus ultimate influence students and they for he powerfully refuted the Jews in public, showing by the scriptures that the Messiah is Jesus. Acts 18:28. முழுநிலை காப்பத்தை ஏற்படுத்துபவர் மாணவர் ஞாயிறு அவன் அங்கே வந்த பின்பு வெளியடக்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். Refute that Jesus public, showing by the scriptures that Messiah is Jesus. Acts 18:28. For he powerfully refused Jesus public, showing by the script that Messiah is Jesus. Acts 18:28. For he powerfully refuted the Jews in Christ, showing by the scriptures that Messiah is Jesus. Acts 18:28. For he powerfully refuted the Jews in public, showing by the scriptures that the Messiah is Jesus. Acts 18:28. He powerfully refuted the Jews in public, showing by the scriptures that the Messiah is Jesus. அவன் அங்கே வந்த பின்பு யூதர்கள் அவர்களை பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு உற்சாகப்படுத்தினபடினால திருவேனாலே விசுவாசிகளுக்கு மிகவும் உதவியாக இருந்தான். அப்போஸ்தலர் 18:28. For he powerfully refused the public, showing by the scriptures that Messiah is Jesus. Acts 18:28. Jesus died in an influencer, for he partially refuted the Jews from in public, showing by the scriptures that the Messiah is Jesus. Acts 18:28. For he powerfully refuted the Jews in public, showing by the scriptures that the Messiah is Jesus. Acts 18:28. Jesus died in an influencer, students and they, for he powerfully refuted the Jews in public, showing by the scripture that the Messiah is Jesus. Acts 18:28. சொல்ல நீங்களும் மறுபடிய சொல்லும்படியாக இயேசு முழுநிலை காலத்தை ஏற்படுத்துபவர். அவன் அங்கே வந்த பின்பு வெளியிறக்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு விசாலப்படுத்தினார். கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். அப்போஸ்தலர் 18:20. இப்பொழுது நம்முடைய திருச்சபையினுடைய செயலாளர்கள் குடும்பமாக இணைந்து அவர்களுடைய ஊழியத்தை செய்திருக்கிற வாய்ப்புகளை அடியனுக்கும் அடியனுடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறபடியினாலே உள்ளத்தின் ஆழ்வாரிலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம்.
என்னுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். மூத்த மகன் கிறிஸ்துவ மாஸ்டர் கிறிஸ்துவ படித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது மகள் வந்திருக்கிறார்கள். இனி வருகிற காலங்களிலே ஒருவருடைய இணைந்து ஆண்டவரை நாங்கள் புதிவோம், நாங்கள் போற்றுவோம். எந்த ஆலயத்திற்கு நாங்கள் கலந்து கொண்டாலும் முதலாவதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதன் பிறகு நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதை வளர்க்கும். இப்பொழுது போதகர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடி அதன் பிறகு வெற்றி வாழ்கின்ற பாடலை நம்ம பாடி நம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல ஆய்வு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை நாங்கள் சந்திக்கிறோம். அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் வலித்து போக வேண்டிய ஒரு நிலை, பிழைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் எங்களை சுபபத்திரமாய் பாதுகாத்து இந்த ஆலயத்திலும் வந்து அதை சாட்சியாய் சொல்லுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினவரே நானே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பாராட்டின அந்த தயவையெல்லாம் எண்ணி பார்த்து மனதான ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு அழகான ஒரு பாடலை பாடுவார்கள். பின்பதாக அவருடைய வாக்குகளுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாங்கள் எப்போதுமே தேவனுடைய சுத்தத்திலே ஒருவருமே உங்களுடைய வாழ்க்கையில் கலந்து வைத்திருப்பீர்கள். இந்த நாளிலே நாங்கள் உயிருள்ள சாட்சிகளாக முன்பதாக வைப்பதற்கு தேவன் எங்களுக்கு இந்த திருவையை பாராட்டியிருக்கிறார். எனவே அவரை மகிமைப்படுத்தும் மனமாக ஒரு அழகான பாடலை சாட்சியாக நாங்கள் காண விரும்புகிறோம்.
இப்படியான சூழ்நிலையில் நம்ம மத்திய ஜீவனத்தை நாமே வாழ்கிற பாதை பார்க்கும் பரவி எங்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே பேசுவதற்கு அடியே மறைத்தபடியாக நினைச்சதையும் புதிய மறைகளெல்லாம் உங்களுக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு நம்பி ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஏழையற்ற நாமத்தினாலே உங்களுடைய அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்களுடைய அன்போடு கூட வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவாகவே என்னுடைய பழக்கம் 8:30க்கு ஆராதனை என்று சொன்னால் 8 மணிக்கு நான் கேட்கிறேன். ஆகவே வருகிற காலங்களிலே உங்களுக்கு எனக்கு தான் போட்டி. யார் முதலாக ஆலயங்களை வந்து முதல்ல ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் வேற போட்டி தான் நமக்கு வேண்டாம். சரிங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதில் வேதம் சொல்கிறது. யார் முதலாவது அவரை தேடுவதிலே நமக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கிறது. கடந்த 5 மாதம் முழுவதும் தேவன் நம்மை கனிமணி போல பாதுகாத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தை அடியெடுத்து வைத்து ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரே ஒரு பாடலை பாடி நல்ல உற்சாகமாய் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு ஆயத்தப்படுவோம். மறவாமல் நினைத்தீரே, மனதார நீங்க கொஞ்சம் பேசணும். ஏன்னா நான் பேச வைப்பேன். சரிங்களா? நீங்க அமைதியா இருக்கணும் விட மாட்டேன். நான் பேசுகின்ற பொழுது பதில் நீங்க சொல்லும்படியாக உங்களுடைய அன்போடு கேட்டுக் கொடுக்கின்றேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்கும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் சிவநிலையில் இருந்தவர்களாகவே மறவாமல் நினைத்தீரே, மனதாக நன்றி சொல்லுவேன் என்கிற பாடலை என்னோடு கூட நீங்க பாடபடியாக உங்களுடைய கேட்டுக் கொடுக்கின்றேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரலிலிருந்து நாமத்தினாலே உங்களுடைய அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான ஒரு படைப்பு, இயேசு கிறிஸ்து முழு நிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர். சொல்லுவாங்களா? முழு நிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, அவர் சென்ற பிறகும் மற்றவருடைய வாழ்விலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்திலே மாத்திரம் அல்ல, அவன் வாழ்ந்து முடிந்த பிறகும், அவன் மறைந்த பிறகும் மற்றவருடைய வாழ்விலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பது அல்ல வாழ்க்கை, அவர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய வாழ்க்கை எத்தனை பேரை மாற்றியது என்பதுதான் முக்கியம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நல்ல கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பதிலே இல்லை வாழ்க்கை, அவர் வாழ்ந்த காலத்திலே எத்தனை பேருடைய வாழ்க்கையை, எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கலாம் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு மாணவ நாயகரை நாம் அனுசரிக்கின்றோம். நம்முடைய மாணவ செல்வங்களே, மாணவருடைய வாழ்க்கையில 2 முக்கியமான கேள்விகள். அந்த கேள்விகள் மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, திருச்சபை பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கும் அந்த 2 கேள்விகள் நான் எழுப்பப்படுகிறேன். முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், நான் யாரை பின்பற்ற வேண்டும்? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, நான் யாரை பின்பற்ற வேண்டும்? இரண்டாவது இருக்க வேண்டிய ஒரு கேள்வி, என்னை யார் சரியான பாதையிலே நடத்துவார்? 2 அழகான ஒரு கேள்வி. முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், நான் யாரை பின்பற்ற வேண்டும்? என்னை யார் சரியான பாதையிலே நடத்துவார் என்ற 2 கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது வேத வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த 2 கேள்விகளுக்கும் அழகான பதில் ஒன்றுதான். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்புக்குரியவர்களே, நான் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். என்னை யார் சரியான பாதையிலே நடத்துவார் என்று சொன்னால், என்னை சரியான பாதையிலே நடத்துகிறவரும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன் என்று சொன்னால், அவர் வழிகாட்டுகிறவர் மாத்திரமல்ல, அவரே வழியாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வழிகாட்டியாக, அவர் வழிகாட்டுபவர் மாத்திரமல்ல, அவரே நமக்கு வழியாகவும் இருக்கிறார். அவர் வழியை காட்டுபவர் மாத்திரமல்ல, அவரே ஒளியாகவும் இருக்கிறார். இதை நீங்களுடைய வாழ்விலே நீங்கள் மறந்திருக்கிறார். அன்புக்குரிய இறைவர்களே, நான் எப்பொழுதுமே 3 தலைப்புகளை நான் மையமாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் மதிப்பிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆழமாக உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் மதித்து வைத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். முதலாவதாக, யார் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள்? தாக்கத்தை யார் ஏற்படுத்துவார்கள்? 3 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பை நாம் வாசிக்கலாமா? வாசிக்கிற பொழுது வாசிக்க பார்க்கலாம். முதல் வேத பகுதியை நாம் குறிப்பு வைத்துக் கொள்வோம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? கர்த்தருக்கு முன்பதாக நின்றார்கள். அப்படி என்று சொன்னால்
முதல் குறிப்பு என்ன சொல்ல பாருன்னா சத்தமா சொல்லுங்களே. நிற்பவர்கள் யாருக்கு முன்பதாக நிற்பவர்கள்? தேவனுக்கு முன்பதாக நிற்பவர்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கவனம் பண்ணுங்க. தேவனுக்கு முன்பதாக அவர்கள் நின்றபடினாலே தேவன் சொன்ன ஒரு வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சகல யூதாவுக்காகவே எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேப்பாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிற பொழுது அவர்கள் தேவனுக்கு முன்பதாக இருக்கிற பொழுது தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. தேவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் அவர்கள் இருக்கிற பொழுது தேவன் பேசிய இந்த வார்த்தை, நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கிற பொழுது தேவன் பேசிய அழகான ஒரு வார்த்தை அந்த மக்களுடைய மனநிலையையும் அந்த மக்களுடைய விசுவாசத்தையும் அந்த மக்களுடைய எதிர்காலத்தையும் எனதுங்க முழுமையாக மாற்றியது. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை கவனித்து பாருங்கள். அன்புக்குரிய தேவனே, தேவன் பேசிய ஒரு அழகான ஒரு வார்த்தை, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இன்னைக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். தேவனுக்கு முன்பதாக நீங்க நிற்க முடியும். அவர் சொல்லும் போது வார்த்தை தெரியுமா? பயப்படாதே. 2வது வார்த்தை கலங்காதே. 3வது வார்த்தை கலங்காதே. 15ஆம் வசனத்தின் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது தேவன் தருகிற அழகான சத்திய வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனே, யார் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அப்படின்னா இதை நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வேத வசனத்தை நீங்க நல்லா படித்து பார்க்கும்போது யாரெல்லாம் நின்றாங்க? யாரெல்லாம் நின்றார்கள்? சொல்லுங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும். 2வது யார் நின்றார்கள்? பெண்கள் எல்லாரும் நின்றார்கள். அடுத்து வாலிபர்கள் நின்றார்கள், பிள்ளைகள் நின்றார்கள். அப்படின்னு சொன்னா ஒரு தலைமுறையே மாறியது. நலவரமாக இந்த தாக்கம் ஒரு தலைமுறையே மாற்றியது. அன்புக்குரியவர்களே, நின்றார்கள் என்கிற வார்த்தை இருக்கிறதா? இந்த நின்றார்கள் என்கிற வார்த்தைக்கு எதிரிகளே சொல்லப்பட்டிருக்கிற அழகான பதங்கள் என்ன தெரியுமா? அவர்கள் அசையாமல் நின்றார்கள். நல்லவர்களே, அவர்கள் அசையாமல் நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய செயலுக்காக காத்திருந்தார்கள். ஏதோ சாதாரணமாக நின்றார்கள் அப்படி அல்லங்க. நல்ல கவனம் வைத்து பார்த்தீர்களா? இந்த அனைவரும் இந்த தலைமுறையே அசையாமல் நின்றது. தேவனுடைய அற்புதமான செயலுக்காக காத்திருந்தது. அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக நின்றார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆண்டவருடைய திருப்பதியிலே வந்து நிற்கிற நீங்கள் எப்படி நிற்கிறீங்க? எப்படி நிற்க போறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கொண்டு வரீங்க. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு நிற்கிறீர்களா? ரொம்ப முக்கியம்தாங்க. ஏன்னா உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஜெபம் உங்கள் குடும்பத்துடைய எதிர்காலத்தை காப்பாற்றும். உங்கள் ஆராதனை உங்கள் ஆராதனை சபையுடைய ஆன்மீக சூழலை மாற்றும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த காலங்களில் ஆண்டவருடைய சமூகத்துக்கே வந்திருக்கிற தேவ சபை உங்களுக்கு
வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறார். யார் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு துணையாக ஆண்டவர் எப்பொழுதும் இருப்பார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த இடத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் தேவனுக்கு முன்பதாக நின்றார்கள். கர்த்தர் அவருடைய பயத்தை விசுவாசமாக மாற்றினார். அவருடைய கலக்கத்தை சமாதானமாய் மாற்றினார். அவருடைய பலவீனத்தை வல்லமையாய் மாற்றினார். அவருடைய தோல்வியை அவர் வெற்றியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுகிறேன். தேவனுக்கு முன்பதாக யார் நிற்கிறார்களோ, தேவனுக்கு முன்பதாக யார் விசுவாசத்தோடு நிற்கிறீர்களோ, தேவன் உங்களுடைய பயத்தை அவர் விசுவாசமாய் மாற்றுவார். உங்களுடைய கலக்கத்தை அவர் சமாதானமாய் மாற்றுவார். உங்களுடைய பலவீனத்தை அவர் வல்லமையாய் மாற்றுவார். உங்களுடைய தோல்வியை அவர் ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எப்பவே தேவனுக்கு முன்பதாக ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்துல நம்ம ஆலயத்துல 6 மணிக்கு ஆரம்பம், வாக்குறுதியுள்ள ஆராதனை நடைபெறும். எல்லாரும் பங்கு பெற வேண்டும். சரிங்களா? பங்கு பெறுவதா யாரும் பங்கு பெற வேண்டுமோ அவங்க வீட்டுக்கு நான் கண்டிப்பா வருவேன். நான் விடமாட்டேன். சூழ்நிலை இறுக்கமாய் வர முடியவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை. வாய்ப்பு இருந்தும் வாங்கினா காலையில உங்க வீட்டுக்கு முன்னாடி காரை வந்து நிற்கும். உங்களை வந்து நான் சந்திப்பேன். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நேரம். அன்புக்குரியவர்களே, அவரை இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். நம்முடைய முதல் வார்த்தை யார் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பதாக யார் இருக்கிறார்களோ, பிறப்பின் வாயிலே யார் இருக்கிறார்களோ அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவார். இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். 2வது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஜெப ஆலயத்திலே தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறவரை கேட்டு அவனை சேர்த்துக் கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிகமாய் அவனுக்கு விவரித்து நல்ல தொடர்பு. இரண்டாவது பார்க்கிறோம் அப்போது என்கிற ஒரு விடுதலையை பார்த்தோம். ரொம்ப திறமையான ஒரு மனிதன் இல்லையா? திறமையான மனிதன். ஆனா அவன் எதை குறித்து அவன் அறிந்தவனாய் இருக்கிறான் என்று சொன்னால் யோவானுடைய ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்தான். இப்பொழுது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அதை கண்டறிந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது குறிப்பு தெரியுமா? தேவனுக்காக பிறரை உருவாக்குபவர். முதல் வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? நிற்பவர். இரண்டாவது வார்த்தை சொல்லுவாங்கன்னா உருவாக்குபவர். சத்தமா சொல்லுங்க. யார் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் தேவனுக்காக பிறரை உருவாக்குகிறவர்கள். இன்னைக்கு இந்த திருச்சபையை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவருக்கு நேராக எத்தனை பேரை எத்தனை ஜனங்களை நீங்க உருவாக்குகிறீர்கள்? நம்முடைய சத்து நம்முடைய மனசாட்சி சத்த ஆலயமாக இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கிக்கவில்லை. அவர்கள் வேலையிலும் இருக்கவில்லை. கூட்டங்களையும் நடத்தவில்லை. அவர்கள் புகழையும் தேடவில்லை. ஆனால் ஒரு தேவ ஊழியரை அவர்கள் உருவாக்கினார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். தேவனுக்கு முன்பதாக நிற்கிற பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வான். யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் தன்னுடையது. ஒரு தலைவலியே மாறியது நரகவழியே எவ்வளவு பேர் காப்பதெல்லாம் இங்கே பார்க்கிறவர்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தேவனுக்கென்று பிறரை உருவாக்குகிற பணியிலே தன்னை அர்ப்பணித்தார்கள். அன்புக்குரிய தேவர்களே, அந்த வேத வசனமாக சொல்கிறது, அவன் பேசுகிறதை கேட்ட பொழுது அவனுக்கு என்ன செய்யறாங்கன்னா தேவனுடைய மார்க்கத்தை அவர் அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்தார்கள் என்று சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தெரியுமா? சத்தியத்தை அவர்களுக்கு போதித்தார்கள், தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்க. இந்த
தாக்கம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி மேடையில நின்று பேசினா ஆகும் போதாதுங்க. மேடையில் பேசுவது இல்லை, முழுதலை தாக்கம் நல்ல வழிய மற்றவர்களை உருவாக்குவதில் தான் முழுதலை தாக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்க, இதுவரைக்கும் நானும் யாருக்கும் தாக்கத்திலே ஏற்படுவதிலே நினைக்கிற மாதிரி இருக்கும். நமக்குரிய தேவதைகளே நல்ல கவனிங்க. பெரிய தாக்கம் என்பது என்ன தெரியுமா? பெரிய தாக்கம் என்பது உங்களால் பல இயேசு கிறிஸ்துவை அறிவது. உங்களால் பல இயேசு கிறிஸ்துவை அறிவது என்பதுதான் உண்மையான தாக்கம். இந்த காலகட்டத்திலே ஆண்டவருடைய திருப்பதியை வந்துள்ளவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. உங்களுக்கு சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தை செய்யுமா? பிரச்சனையை பார்க்காது. பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை பார்க்காது. உங்களோடு கூட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் பாருங்கள். பிரச்சனைகளை பார்க்காதீங்க. உங்களோடு கூட இருக்கும் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்படின்னா இரண்டாவது வார்த்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர் யாராக ஏற்படுத்த முடியும் என்று சொன்னார்? தேவனுக்காக பிறரை உருவாக்குகிறவர்கள். முதல் சொல்லமாங்களா? நிற்பவர்கள். இரண்டாவது வார்த்தை நிற்பவர்கள் தான் எங்க நிற்கிறதுங்க? அது ரொம்ப முக்கியம். ஊர்ல நிற்கிறது இல்லை, சரிங்களா? எங்க நிற்கிறது? தேவ சமூகத்திலே தேவனுக்கு இருப்பதாக இருக்கிறது. இரண்டாவது தேவனுக்காக பிறரை என்ன செய்யறாங்க? மூன்றாவது ஒரு அழகான ஒரு குறிப்பு என்னவென்று சொன்னால், நம்ம வாசிக்கப்பட்ட வேத பகுதியை கவனித்து பாருங்கள். நற்செய்தி பகுதியில நீங்க 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க பார்க்கலாம். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். நல்ல கவனம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை நல்ல கவனிக்க. மூன்றாவதாக குறிப்பு நான் சொல்கிறேன். முதல் பதிப்பு இருப்பவர், இரண்டாவது குறிப்பு உருவாக்குபவர், மூன்றாவது குறிப்பு என்ன தெரியுமா? பிரதிபலிப்பவர். மூணாவது குறிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். பிரதிபலிப்பவர் என்ன? தேவனுடைய ஒளியை பிரதிபலிப்பவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறான், ஒளியானது வழியை காட்டோ, ஒளியானது ஆபத்தை வெளிப்படுத்தோ, ஒளியானது பாதுகாப்பை நமக்கு கொடுத்தோ. ஆண்டவர் ஆகவே சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். சூரியன் இல்லாம நிலவு என்ன செய்யாது? சொல்லுங்க, நிலவால முடியவே முடியாது. அதுபோல கிறிஸ்துவோடு உங்களுக்கு உறவு இல்லை என்று சொன்னால் எந்த விதமான தாக்கத்தையும் நீங்களும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது. உங்களுக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கிறேன். நமக்கு ஏற்படுகிறே ஆண்டவர் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறது என்கிற வார்த்தையை எப்போ சொல்றார் அப்படின்னு சொன்னா, யூதருடைய பண்டிகை வரும்போது அவர்கள் விளக்குகளை அவர்கள் என்ன செய்வாங்க? ஆலயம் முழுவதும் விளக்குகளை எரிவிடுவாங்க. அப்ப அந்த பண்டிகை காலத்தில் அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? அந்த விளக்குகளை எல்லாம் பார்த்து விட்டு அவர் சொல்றாரு, நான் இந்த ஆலயத்திற்கு மட்டும்தான் இந்த விளக்குகள் இருக்கிறது, ஆனா நானும் இந்த உலகத்திற்கே எப்படிப்பட்டதாக இருக்கிறானே, நான் வெளிச்சமாக ஒளியாக நான் இருக்கிறேன். அவற்றை விட நான் உயர்ந்தவன் என்பதை அங்கே செய்கிறாங்க. அந்த ஒளியை நீங்களும் நாமும் பெற்றவர்களாக மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாங்க? அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு பிரதிபலிக்கிறவர்களாக நீங்கள் நாமும் இருக்கிறோம். ஒளியானது எப்போது என்ன செய்யாது? பேசுவதே பேசாது. ஒளியானது எப்பொழுதும் என்ன செய்யாது? அது பேசுவதை அது பிரகாசிக்கிறதே செய்யும். அல்லேலூயா. நம்ம பேசுறதை விட நம்ம வாழ்க்கையில் அதை என்ன செய்யணுமோ பிரதிபலித்து காத்தலாம் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய இந்த திருப்பதியிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து கொண்டிருக்கிற தேவனை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து குழுக்களை தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர் என்கிற அந்த தலைமுறை
3 குறிப்புகளை கொண்டு நான் பகிர்ந்திருக்கிறேன். யார் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னார். முதலாவதாக பார்க்கிற பொழுது தேவனுக்கு முன்பாக இருப்பவர்கள். இரண்டாவது சொல்லுங்க, தேவனுக்கு முன்பதாக சொல்லுங்க, தேவனுக்கான பிறரை உருவாக்குறவர். மூன்றாவதாக தேவனுடைய அனுபவிக்கிறது. தேவனுக்கு முன்பதாக யோசபாத் என்றால் தலைமுறை தாக்கத்தை ஏற்படுத்தியது. அங்கே ஆங்கிலாவும் கிறிஸ்தவர்களும் மற்றவர்களை உருவாக்கினார்கள். நல்ல கவனமாக அவர்கள் காலத்தை தாண்டியும் இன்றும் அவர்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துடைய ஒளியை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்தார். ஆகவே விசுவாசத்திலே இருங்கள், மற்றவர்களை உருவாக்குங்கள், ஒளியாகவே இருங்கள். கடவுளாமே இல்லத்திற்கு வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து அருள்வாராக. தங்களை ஆண்டவரை நோக்கி நாம் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்க சத்திய வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். என்னுடைய மாணவரை ஆண்டவரை யார் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? ஆண்டவரை தேவனுக்கு முன்பதாக இருப்பவர்கள், தேவனுக்காக பிறரை உருவாக்குகிறவர்கள், தேவனுடைய ஒளியை பிரதிபலிப்பவர்கள். ஆண்டவரே, நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக எங்களையும் ஆண்டவரை மாற்றி இந்த திருத்தந்தையை நாங்கள் பங்கு வருவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த ஆராதனையை பங்குபெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். துதிகள் வகையில் எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நம்பி ஆண்டவரே, ஆமென். விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாக அவருக்கு சோத்திரம் செலுத்துவோம். சர்வவல்லவரே, கர்த்தருமாகிய நம்முடைய இயேசுகுமாரன் எங்களுக்கு உதவியாக இருந்து அவருடைய இரண்டாவது செலுத்துவதாக எங்கள் பாவங்களை அதற்கு நம்பி பாவத்தை சோதிக்கிறோம். சரியான ஆத்மாவியை பரிசுத்த புண்ணியவரை இதை நாங்கள் செய்ய நாம் ஒரு பேசுகிறோம். கடைசி நாங்கள் ஆண்டவரை சகோதரரை ஏற்படுவோம். ஆண்டவரை அன்றைய சாதனத்தோடு அனுப்பும்படியாகவும் அவர்கள் வீட்டில் கொண்டு நிறைய சகல காரியங்களை அந்த மாய்வதற்காக இம்மட்டும் உதவியாளர் இனியும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நம்பி ஆமென். எல்லாவற்றையும் வேளாண் தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவியல் மக்களும் நிறைவேறும்படி உங்கள் இறுதியை சிந்தையை காக்கப்பட்டது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிறைந்திருக்க நடப்பது. Oh
இனாதுமாவே நம்முடைய சோதனை எவ்வளவுமே நம்முடைய சோதனை இனாதுமாவே நம்முடைய சோதனை அது செய்த சம்பவங்களையும் ஆமே ஆண்டவரோடு இருப்பார்கள் தெய்வீக சமாதானத்தோடு சேர்ப்பார்கள் இப்படி உடைய பிள்ளைகளையும் உடைய பணிகளையும் பயன்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக செய்யும்.